வணக்கம் ஐயா. உங்க பேர் கூட சொல்லுங்களேன். என் பேர் வெங்கடேசன், RVN கண்டிகை, திருத்தணி பிளாக்கு, திருவள்ளூர் மாவட்டம். போன வீடியோல நம்ம உங்களோட அந்த ஜாதி மல்லியை பத்தி பார்த்திருந்தோம். இப்போ இதுல வந்து சாமந்தி ஆமாங்க. சாமந்தி பத்தி பார்க்கலாம். சாமந்தியில ரகங்கள் ஏதாவது உண்டுங்களா? சாமந்தில நிறைய ரகம் இருக்கு, நிறைய கலர்ஸும் இருக்கு. ஸோ இது வந்து எல்லோ சாமந்தி. இதான் நீங்க முதல்ல பண்றீங்களா இல்ல நிறைய டைம் பண்ணிட்டு இருக்கோம். எப்பவும் எல்லோ தான் பண்ணுவீங்களா? இல்ல எல்லா கலரும் பண்ணுவோம். இதுலயே பிங்க் இருக்கும், கொஞ்சம் ப்ரௌனு, ரெட்டு மாறி மாறி வரும். மூணுத்துக்கும் என்ன வித்தியாசம் இருக்குங்க? கலர் இது வந்து என்னன்னா அதிகமா சாமி படத்துக்கு மாலை கட்டுறதுக்கு எல்லாமே யூஸ் பண்ணுவாங்க. அது வந்து கொஞ்சம் கொஞ்சமா யூஸ் பண்ணுவாங்க. கலர் மத்தியில வந்து இப்ப இதுதான் ஆமா நிறைய பேருக்கு தெரியும்ன்றதுனால அதனால. சரி, எத்தனை தடவை இது பண்ணிட்டு இருக்கீங்க? நிறைய டைம் மாத்தி மாத்தி பண்ணிட்டு இருக்கோம். இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா 45 நாள் தான் நம்மளுக்கு இது கிராப். அதனால இந்த சீசன் முடிச்சுன்னா வேற பண்ணுவோம். அதுக்கு வேற பேர் பண்ணிட்டு. ஆமா சரிங்க. இப்போ நம்ம இந்த சாமந்தியை பத்தி பார்ப்போம். சாமந்தியில நிறைய ரகம் இருக்குன்னு சொன்னீங்க. நீங்க கண்ணு எங்கேருந்து வாங்கிட்டு இருக்கீங்க? இப்போ இது வந்து ஓசூர்ல இருந்தா நாத்து நம்மளுக்கு கொடுக்குறாங்க. அங்கிருந்து நாத்து எடுத்துட்டு வந்து வச்சுதான் நம்ம இதை பண்றோம். இங்க நாத்து கிடைக்கிறது இல்லையா? நாத்து இங்க எதுவும் இல்லை சார். இது வந்து ஃப்ளவர் எல்லாமே நம்ம ஓசூர், பெங்களூர் அந்த சைடு மட்டும்தான் நம்மளுக்கு கர்நாடகா பகுதி பார்டர் ஒட்டி தான் இருக்கு. ஸோ அங்க இருந்தா வர வச்சு கொடுக்குறாங்க. அங்கதான் நம்ம வாங்கிட்டு இருக்கோம். இந்த மாதிரி நாத்து பண்ண இங்க எதுவுமே இல்லை. அங்க இருந்து நீங்களே எடுத்துட்டு வரீங்களோ? நம்ம சொல்லிட்டோம்னா பஸ்ல போட்டுருவாங்க. நம்ம பஸ்ல இருந்து எடுத்துப்போம். அது நாத்து ஒன்றும் பிரச்சனை? அது ஒண்ணும் இல்லை சார். அவங்க போட்ட அம்சம் நீங்க எடுத்துக்கிறீங்க. ஆமா. சரி, நாத்து வந்தோடனே அதுக்கு எதனா விதை நிறுத்தி விதை நிறுத்தி இதுல எதுவும் இல்லை சார். ஏன்னா அது வந்து செடியா தான் இருக்கும். அதனால வந்து அவங்களே பண்ணி தான் வச்சிருப்பாங்க. அதனால அந்த அளவுக்கு பெருசா நம்மளுக்கு விதை நிறுத்தி எல்லாம் தேவையில்லை. நடுறப்ப மட்டும் நம்ம டிஸ்டன்ஸ் கரெக்டா மெயின்டைன் பண்ணிட்டு நட்டு பேருக்கு நம்ம அடி உரம் கொடுக்கறது அந்த மாதிரி கொடுத்தோம்னா போதும். சரி, இப்போ செடியை அமிச்சிட்டாங்க, எடுத்துட்டு வந்துட்டீங்க. எடுத்துட்டு வந்தது எத்தனை நாளுக்கு முன்னாடி வந்து நிலத்தை வந்து தயார் பண்ணுவீங்க? ஒரு மாசத்துக்கு முன்னாடில இருந்தே நம்ம தயார் பண்ணி வச்சோம். ஒரு மாசம் ஆகுங்களா? ஆமா. என்ன அவ்வளவு நாள் தேவைப்படுமா? ஆமா, நம்ம ஃபர்ஸ்ட் இந்த மண்ணை வந்து நல்லா சமப்படுத்தி உழுதி வச்சிருக்கணும். அதுக்கப்புறம் நம்ம ஒரு மாசம் காய வச்சிருந்தா மட்டும்தான் அதுல பூச்சி, வேற நோய்கள், கிருமிகள் எதுனா இருந்துச்சுனாலும் இறந்துரும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம நிலத்துல வச்சோன்னா எந்த செடிக்கும் எந்த நோய் நொடியும் வராம இருக்கும். அது பூ மட்டும்தான் அப்படியே எல்லா பயிரும்? எல்லா பயிருக்குமே சார். எல்லா பயிருக்கும் நிலத்தை வந்து உழுது ஒரு மாசம் சும்மா வச்சிருக்கணும் அப்படின்றீங்க? ஆமா. ஏன் அப்படின்னா அப்பதான் அடியில் இருக்கிற வேர் செதில், வேற பூஞ்சான் கொல்லி அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுனாலும் மேல வந்து வெயிலுக்கு இறந்துருக்கும். ஸோ அப்போ நம்ம பூச்சி வேரழிகள் அது போல எந்த நோயும் வராது. ஸோ நிறைய இப்போ இந்த செடி இறக்குது அப்படின்னா டைரக்டா மேல இருந்து இறக்காது, அடி வேர்ல இருந்து ஏதாவது ஒரு நோய் உருவாயிருக்கும். ஸோ அது வந்து அந்த மாதிரி நோய் எல்லாமே தடுக்கணும்னா நம்ம மண்ணை வந்து ஒரு மாசத்துக்கு முன்னாடில இருந்து உழுதி ஒரு 2 டைம் 3 டைம் நல்லா உழுதி வச்சிருக்கணும். ஆமா, அப்படி இருந்தா மட்டும்தான் எந்த நோயும் வராது செடிக்கு. சரி, ஒரு மாசம் கழிச்சு என்ன பண்றீங்க? செடி வாங்கிட்டு வந்தீங்க, நட்டுட்டீங்க. நடும்போது என்ன வேலைகள் பண்ணணும் இதுல? நடுறப்ப பார்த்தோன்னா அன்னைக்கு தண்ணி நடுறப்பவே தண்ணியில வச்சுதான் நடுவோம். ஈரமா தண்ணி விட்டுட்டு தான் நடணுமே? ஆமா, கொஞ்சம் ஈரமா இருக்கிறதுக்காக. ஏன்னா அங்கிருந்து நம்ம பார்சல் போறப்ப பாக்ஸ் போட்டுதான் அனுப்புவாங்க. அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சு நடுறப்போ கொஞ்சம் வாடன மாதிரி இருக்கும். டக்குன்னு அதுக்கு தண்ணி, உயிர் தண்ணி கொடுப்போம். அது உயிர் தண்ணின்னு சொல்லுவாங்க. அதனால அந்த தண்ணி கூடவே நம்ம நட்டுட்டு வரணும். இந்த மாதிரி கரை மாதிரி கட்டிட்டு போதைன்னு சொல்லுவாங்க. அந்த கரையில நம்ம செடி வச்சுட்டு தண்ணி பாய்ச்சி விடணும். இதுக்கு கோதை கட்டணுமா அதுக்கு? ஆமா, ஏன்னா வேர் வந்து நம்ம நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்படின்றதால மண் அணைக்கிறதுக்காக அந்த மாதிரி வச்சு பண்றோம். இது இதுலயா இவ்வளவு டிஸ்டன்ஸ்ல நடணும்னு எதனா இருக்கா அதுல? அப்படி இல்லை. இந்த செடிக்கு செடி வந்து ஒரு 5 சென்டிமீட்டரும், வரிசைக்கு வரிசை வந்து ஒரு அடியும் 30 சென்டிமீட்டர். அது எப்படி தெரியும் நமக்கு 5 சென்டிமீட்டர்? தோராயமா தான் நம்ம கெஸிங் பண்றது. ஆமா. சரி, ஓகே. அப்ப நட்டுட்டீங்க, நட்ட பிறகு என்ன வேலைகள் பண்ணணும் அதுல? நட்டுக்கு அப்புறம் வந்து அடி உரமா நம்ம தொழு உரம் கொடுக்குறோம். நம்ம இயற்கையில் தான் எல்லாமே பண்றோம். தொழு உரமா கொடுத்து அடுத்தது ஏதாவது பூச்சிகள் இருக்கா ஒரு வாரம் 2 வாரம் கழிச்சு அது மாதிரி பூச்சிகள் இருந்துச்சுன்னா மட்டும் பூச்சி விரட்டியா நம்ம பயன்படுத்துவோம். இல்லாத பட்சத்துல வந்து வளர்ச்சிக்கு மீன் அமிலம், பஞ்சகாவியா, ஜீவாமிர்தம் அது மாதிரி நம்ம கொடுத்துட்டு இருப்போம். அதே போல ஈயம் கரைசல் கொடுக்குறப்ப வந்து வேர் வந்து நல்லா பிடிச்சிக்கும். அதனால வேர் நல்லா பிடிச்சி நம்ம செடி வந்து இறக்காம நல்ல மகசூல் கொடுக்கும். எந்த நோய் நொடி இல்லாம செடி வந்து நல்லா பளிச்சுன்னு இருக்கும். இவ்வளவு இயற்கை உரங்கள் கொடுக்குறேன், இது வந்து முறையா இத்தனை நாளைக்கு கொடுக்கணும் அப்படின்னு முறை எதனா இருக்கா? அப்படி எதுவும் இல்லைங்க. நாங்க தண்ணி பாய்ச்சறப்பெல்லாம் கொடுப்போம். தண்ணி எத்தனை நாள் பாய்ச்சுவீங்க? தண்ணி ஒரு வாரத்துக்கு ஒரு முறை, வெயில் அதிகமா இருந்துச்சுன்னா 3 நாளுக்கு ஒரு முறை அது மாதிரி கொடுப்போம். தண்ணி பாய்ச்சறப்பெல்லாம் ஒவ்வொரு இடுப்புடுகள் கொடுத்தோம்னா நல்லா இருக்கும். தண்ணி பாய்ச்சனா நிலத்துக்கு ஃபுல்லா தண்ணியை விட்டு அப்படி
விட்டுற வேண்டியதானா? ஆமா. இப்போ இந்த இடத்துல தண்ணி போகுது அப்படின்னா இங்க வந்து நம்ம பைப் செட் பண்ணி டேங்க்ல வச்சுட்டு ஒரு தொட்டி மாதிரி வச்சு அதுல இருந்து மீனும் கலந்து விட்டுருவோம். அதுலயே கலந்து விட்டுறலான்றீங்களா? ஆமா, தனியெல்லாம் தேவையில்லை. அப்படியே டேப் போட்டு விட்டுருந்தா அது பாட்டு போயிடும். சரி, இதுல பூச்சி நோய் தாக்குதல் அதெல்லாம் உண்டு அந்த பயிர்ல? நிறைய வரும், வைரஸ் எல்லாம் வரும். நம்ம பார்த்த உடனே தெரிஞ்சிடும். அதை பார்த்த உடனே நம்ம அதுக்காக வந்து அதுல பூச்சிக்கு எந்த இடத்துல வரும்னு சொல்ல முடியுமா உங்களாலும்? பூ வந்து சைஸ் கம்மியாகும், இந்த மாதிரி விரியாம இருக்கும். இதே போல அப்படியே நின்றோம், இல்ல இந்த மாதிரி கருகிடும் உள்ள வச்சுட்டு. அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்து பூச்சி தாக்குதல் சொல்லுவாங்க. இந்த மாதிரி நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்குதுன்னா எந்த எந்த இதுவும் இல்லாம நல்லா இருக்கு. இது நட்ட எத்தனை நாள் வந்து இதுல பூ வர ஆரம்பிச்சிருங்க? இதுல 1 மாசத்துல இருந்து. எத்தனை மாசம் வரைக்கும் இதுல மகசூல் எடுக்கலாம்? இதுல 1.5 மாசம் வரைக்கும் இருக்கும். 1.5 மாசம் அதிகபட்சம். 2 மாசம் டெய்லி பறிக்கலாம். அதுக்கப்புறம் அவ்வளவுதான். அதுக்கப்புறம் மறுபடியும் நிலத்தை உழுதிட்டு மறுபடியும் வேற பண்ணலாம். அடுத்த பயிர் பண்ணா என்ன பிரச்சனைகள் வரும்? இதுல இருந்த வைரஸ் இல்ல இதுல ஏதாவது நோய் கிருமிகள் இருக்கும், அது எல்லாமே மறுபடியும் அந்த செடிக்கும் பரவும். அந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்றதாக மறுபடியும் உழுதி சமப்படுத்தி மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல இருந்து பண்ணுவோம். சரிங்க, இப்ப இது வந்து 1.5 மாசம் பயிராங்களா? அது 45 நாள் பயிர். ஆமா. என்ன சீசன் இருக்கு அதுக்கு? சீசன் எல்லாம் இல்லையே, எப்போ வேணா பண்ணலாம். எப்போ 12 மாசத்துல எப்போ வேணா பண்ணலாம். நமக்கு எப்போ ரேட்டு போகும் அப்படின்ற கால்குலேஷன் பண்ணி நம்ம பண்ணா நல்லா இருக்கும். இப்போ வந்து ஜனவரி, இப்போ இது வந்து என்ன பிளான் பண்ணி போட்டிருக்கோம்னா தை மாசம், அத பொங்கல் கழிச்சு நம்மளுக்கு மாலை கட்டுறதுக்கு விசேஷ கால விழா காலங்கள்லாம் வரும். அதுக்காக நம்ம இந்த பிளான் பண்ணி பண்ணியிருக்கோம். இதுல பிளானிங் இருக்கணும். அதுல ஆமா, ஒரு விசேஷ நாள் வருதுன்னா அதுக்கு அந்த டைம்ல கொஞ்சம் ரேட்டு போச்சுன்னா நம்மளுக்கு லாபமா இருக்கும். குறைஞ்சது எவ்வளவு போயிருக்கு, அதிகம் எவ்வளவு போயிருக்கு? குறைஞ்சது 10 ரூபா போயிருக்கு, அதிகபட்சமா 150 ரூபா போயிருக்கு. 150 நல்ல லாபம் தானா? ஆமா. இப்ப நம்மளுக்கு 60 வளரும். நீங்க எவ்வளவு சென்ட்ல நட்டிருக்கீங்க இத? இது வந்து ஒரு 10 சென்ட்ல நட்டிருக்கோம். 10 சென்ட்ல டெய்லி எவ்வளவு மகசூல் வருங்க? 40-45 நாளுக்கு குறைஞ்சது ஒரு 10 கிலோல இருந்து 30 கிலோ வரைக்கும் டெய்லி வந்துரும். டெய்லி 30 கிலோ எடுக்குமா? 30 கிலோ இது பறிக்கிறது ரொம்ப கஷ்டமா இல்ல? இல்ல ரொம்ப ஈஸி. இருக்கிறதே தான் ஈஸியோ? சரி, அப்ப இந்த பயிர் இதுல வந்து ஒருத்தர் டக்குனு ஒரு 1/2 hourல பறிச்சுட்டு போயிடலாம். அப்ப சாமந்தி வந்து ஈஸியா வருமானம் எடுத்துடலாம். ஆமா. இது திருத்தணி மார்க்கெட் எங்களுக்கு ரொம்ப கிட்ட, மார்க்கெட் நல்லா இருக்கு. அதனால எல்லா ஃப்ளவருக்கும் இங்க நல்ல ஒரு வேல்யூ. இப்ப எத்தனை பேர் கொடுக்குறீங்க? அவங்க எதனா கமிஷன் எதனா எடுக்கிறாங்களா? கமிஷன் எடுத்துதான் 100க்கு 10 ரூபா. 100க்கு 10 ரூபா எடுக்கிறாங்க. ஆமா. இப்போ நம்ம இந்த பூ எடுத்துட்டு போயிட்டு போறோம் அப்படின்னா இந்த பூ 100 ரூபாய்க்கு விற்கிறாங்கன்னா 10 ரூபா எடுத்துட்டு 90 ரூபாய் தான் நம்மளுக்கு கொடுப்பாங்க. சரி, இப்ப இந்த பயிர் பண்ணிட்டோம் 40 நாள் ஆச்சு, மறுபடியும் இதே பயிரை பண்ணக்கூடாதோ? நம்ம வேற கிராப் போட்டு தான் பண்றோம். ஏன்னா கிராப் வைஸா நம்ம மாத்தி தான் பண்ணிட்டு இருக்கோம், ஒரே பயிரா பண்றது இல்ல. ஒரே பயிர் பண்ணி பாத்துருக்கீங்களா? பண்ணதில்ல. பண்ணதில்ல. பண்ணா என்ன பிரச்சனைகள் வரும்? எதனா பிரச்சனை? ஆமா, இப்ப இதுல இருக்கிற நோய் வந்து மறுபடியும் அதே டிசீஸ் வந்து அந்த பூச்சிக்கும் அந்த செடிக்கும் பரவும். சோ வேற கிராப் பண்றப்ப அந்த டிசீஸ் இருக்காது. அது கொஞ்சம் மாற்று பயிரா பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்றதுனால. சரி, இப்ப இதை பண்றீங்க, பண்ணிட்டு மறுபடியும் 1 மாசம் கூடி ஆற போடுவீங்களோ? ஆமா. அப்ப விவசாயிக்கு வருமானம்ன்றது? வருமானம் எதுவும் இல்ல, அதுதான் நம்ம மாத்தி பண்ணிட்டு இருக்கோம். இப்போ இந்த ஒரு பகுதியில இதை பண்றோம்னா வேற பகுதியில வேற அடுத்த மாசம் நிலத்தை பிரிச்சு பயிரை பண்ணாம. ஆமா. இதுதான் காரணமா? எப்பவுமே வருமானம் இருக்கிற மாதிரி பாத்து. ஆமா. சரி, ஓகேங்க. நான் கேட்ட கேள்விக்கு வந்து நிறைய விஷயங்களை என்கிட்ட பகிர்ந்தீங்க. சாமந்தி பத்தின விஷயங்களை சொல்லியிருக்கீங்க. எதுவுமே வந்து பிளான் பண்ணி பண்ணா வந்து கண்டிப்பா வந்து சாமந்தி விஷயத்துல ஜெயிக்கலாம் அப்படின்றது நீங்க ஒரு எக்ஸாம்பிளா இருக்கீங்க. கேட்ட கேள்விக்கு நிறைய விஷயங்களை பகிர்ந்தீங்க. ரொம்ப நன்றிங்க. நன்றிங்க. இப்போ இந்த ஃப்ளவர் வந்து சின்னதா இருக்கு. ஆமா. இது வந்து இது உள்ள இருக்கு பாருங்க. இது வந்து இன்னும் பூக்கல. இது உள்ள வந்து எல்லாமே பூத்திருக்கு பாருங்க. இத பார்த்தா எடுப்பாங்களோ? ஆமா. இத இப்போ நம்ம பறிக்கணும். இத பறிக்க கூடாது. இது எல்லாமே உள்ள பூத்துருச்சு பாருங்க. அத வச்சு தான் அந்த சாமந்தி பறிக்கிறது. இது உள்ள வந்து குச்சி மாதிரி அப்படியே இருக்கு. ஆமா இருக்கு. இது வந்து இன்னும் பூக்கல. இது வந்து நாளைக்கு மறுநாள் தான் பூக்கும். அந்த மாதிரி. இப்போ இந்த பூ வந்து பறிக்க ரெடியா இருக்கு. இத நம்ம பறிக்கலாம். சரி, இந்த சாமந்தியால வந்து தேன் வந்து நிறைய உற்பத்தி ஆகணும், உண்மையா அது? சாமந்தி எல்லா ஃப்ளவர்லயுமே தேன் பூக்கள் வந்து நிறைய இருக்கும்.